செய்தேன் எனது விளக்கு எரிய செய்தேன் உன்னை ஒளியாக்கினேன் ஐயா சோஸ்திரம் இசையா சோஸ்திரம் இசையா சோஸ்திரம் தரத்தாவிரை கட்டி எத்தனையோ இறப்பு சுற்றிலும் நிறைய சாவு, நிறைய இறப்பு, நிறைய வியாதி, நிறைய விலங்கின, நிறைய சஞ்சலங்கள், நிறைய துயரங்கள். ஆனால் இப்பக்கம் நிறைக்கப்பட்டாலும் நாம் உடனே போவது கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்தார். ஒரு ஆமை சொல்றீங்களா? நல்ல கைத்தட்டணும், ஓசை உள்ள கைத்தட்டணும், நல்ல சத்தமா நல்ல கைத்தட்டி பாடணும். மியூசிக் எல்லாம் சரிமா பாட பாடுங்க. அப்புறம் நான் வாசிக்கிறேன். 1 2 3 go. எனக்கு விளக்கு இவரை கையாக்கினேன் ஐயா சோஸ்திரம் ஆண்டவர் கடந்த 6 மாதங்கள் கிருபையாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். ஆகவே மட்டும் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமெனா? நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சரி, நம்ம இன்னைக்கு அநேகமாக ஆராதனை முடிவுக்கு கொண்டு டாக்டர்
டாக்டர் குமுயி உடைய குழுவினர்கள் அநேகமாக நம்ம மத்தியிலே வந்தாலும் வருவார்கள் வரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குமுயியுடைய குழுவினர்கள் நம்ம மத்தியில் வரன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த குமுயியுடைய கூட்டத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் போகிறோம். ஆராதனை முடிவில் நம்ம நம்மளை குணப்படுத்துகிறவர் தன்னுடைய வார்த்தை அடக்கி அற்புதம் செய்கிற சர்வவல்லமையுள்ள கர்த்தர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். பாஸ்டர் மரதையா அவருக்கு 80 வயது. அவர் வந்த உடனே 20 வருஷம் கழிச்சு வராரு. பாஸ்டர் 20 வருஷம் கழிச்சு வராரு. வந்தோடனே எல்லா ஊரும் சொன்னார். நான் நினைச்சு நம்ம ஊரும் பாசம் வந்திருக்க மாட்டான்னு பார்த்தா கரெக்டா சொல்றாரு பந்தி அப்படின்னா. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னே அவர் பந்திக்கு வந்திருக்கிறாரு, கலாய்க்கு வந்திருக்கிறாரு, ஈப்போக்கு போயிருக்கிறாரு, பூச்சோக்கு போயிருக்கிறாரு. ஆமா, எல்லா ஊருக்கும் போய் காலையில வாக்கத்தக்க ஆராதனை முடிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு நேரம் ஃபிளைட் ஏறி 7 மணிக்கு 8:20 தான் இங்க வந்து குளிச்சுட்டு இங்க வந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் இருந்து வெள்ளிக்கிழமை பலி லைன் சூடாக வந்து பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். கர்த்தரோடு கூட பேச வந்திருக்கிறார். சொல்லுவேன். அவருடைய மூத்த ஊழியக்காரர் நமத்தில் இருப்பது நமக்கு நிகழ்ந்த சந்தோஷம். அவர் பல நாடுகள் ஆண்டவர் அவரை கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்திருக்கிறார். We believe this is a divine connection. Amen. நல்லவர் ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க ஹalleluya. கர்த்தர் ஒரு ஹalleluya சொல்லுங்க. நல்ல வேகமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆமென். சோ பாஸ்டர் மத்தியில் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சபையை சாரமாக எழுமை நின்று ஊழியர்களை கனப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழுமை நிற்போமா? We would like to welcome Reverend Dr. Prince மரதையா அவர்களை எல்லாரும் லைனா சூடா சாரமாக நல்ல கையெழுத்து. ஒரு ஆள் மனை போய் இந்த முன்னாடி புதுசாக பொண்ணு மணி வருது. Praise the Lord. Hallelujah. It is my joy and privilege to come again to visit our homeland, Malaysia. And because I want to say all my family, my grandfather, my mother's father, my mother's brother, they all were Hindu priests in Perth Caves. And my uncle, they all were Hindu priests in the Sarapan area. I would say that all my family in 40s, 1940s, 1950s, 60s, 70s, all were from India and they were settled down here, and finally in late days they came back to India and settled down there. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே I want to bring greetings from Peace Assembly of God Church in Pannalveli, and என்னுடைய பெற்றோர் முற்பிதாக்கள் எல்லாம் இந்த மலேசிய தேசத்தில் ஹிந்து கிறிஸ்டாக இருந்து பினாங்கிலிருந்து ஜகூர் வரைக்கும் சிங்கப்பூர் வரைக்கும் போனாங்க. அவங்கெல்லாம் பல தெய்வங்கள் வழிபட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 16வது வயதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். ஸோ மை டெஸ்டிமனி வில் பி லைக் ஹிந்து priest become a royal priest. Amen. It's a very big story. பட் ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த நாட்களில் இங்கே உங்களுடைய பாஸ்டர் ஜெசிசிங்கம் அவர்கள் எனக்கு வற்படி அளித்தார்கள். ஆகவே முதல் முறையாக 1978, 79, 80 வருஷங்களில் இங்கே வந்து ஊழியம் செய்ய கிருபை செய்தார். அப்போ 2 மாதம் நான் மலேசியாவில் இருந்தேன். நான் வந்து ஜகூர் சிங்கப்பூருக்கு போய் எல்லா இடங்களையும் ஊழியம் செய்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ நடந்த அற்புதங்கள்லாம் நிறைய அந்த பிரசங்கம் பூச்சங்களை பிரசங்கம் பண்ணியிருக்கும்போது பொல்லாத ஆவிகளோடு போயிடுச்சு. கேரி ஐலாண்ட்லேயும் அதே மாதிரி நிறைய அனுபவச்சு. இப்போ ஈப்போ பட்டணத்தில் ஒரு டாக்டர் ஃபேமிலி, மலையாளி ஃபேமிலி. அப்போ
அப்பா டாக்டர், பிள்ளைகள்லாம் டாக்டர்ஸ். ஆனால் அந்த அம்மா வியாதிப்பட்டிருந்தாங்க, மரணப்படுத்திருந்தாங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் டாக்டர், பிள்ளை டாக்டர், அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. That is the pastor ஞானையான்னு பாஸ்டர் இந்த தமிழ் பாஸ்டர் ஈக்குவலாக நான் வந்த சமயம் ஒரு பிரேயர் கார்டு கொடுத்துருக்கேன். நைட்டில் போனப்போ அவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் டாக்டர் ஃபேமிலி, ஆனால் அவங்க வீட்டில் அந்த அம்மாவுக்கு சொந்த மரணப்பட்டுருக்காங்க. மருத்துவர்களால் முடியாத வியாதி, மரணத்துக்கு நேராக போயிட்டுருக்காங்க. அப்படி ஜெபம் வாங்க கூப்பிட்டு போனாங்க. இன்னைக்கு நைட்டில் முழு ஜெபம் பண்ணாலும் போனோம். செதுக்க முடியல, தடைகள் இருந்தது. எனக்கு ஏதாவது ஸ்டாச்சு விற்கதான் இருக்கான்னு கேட்டோம். விக்கிரக வழிபாடு செய்வீங்களா? ஆமாம், டாக்டர் காலத்தில் பல தலைமுறையில் ஒரு சிலையை வழிபாடு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஜெபிக்க முடியாத ஒரு தடையாக இருக்கிறது. அம்மா வேணுமா, அந்த சாமி வேணுமான்னு கேட்டோம். அம்மா போட்டுருந்தாங்க. அப்போ அந்த சாமிக்கு விடை கொடுப்போமான்னு சொல்லி அன்றைக்கு ராத்திரி அந்த சாமியை எடுத்து கொண்டு போய் தண்ணியில் போட்டுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அன்றைக்கு ராத்திரியில் ஒரு பெரிய அற்புதமான மனுஷாத ஆரம்ப நாட்களில் கற்று செய்த மகத்தான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடன் கொடுக்கிறோம். அப்போல்லாம் ஆரம்ப கால ஊழியங்கள், அதுக்கப்புறமாக பல ஆண்டுகள் இடைவெளி வர முடியாது சொன்னால் எங்களுக்கு அமெரிக்கா, கனடா நாடுகளில் ஆண்டு ஊழியத்தை கொண்டு போனார். அங்கே ஊழியம் செய்தாங்கனால அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் ஒரு இந்து மாற்றத்தை நிகழ்ச்சித்து எங்கள் அப்பா பூஜை செய்வாங்க. எங்கள் தாத்தா பெரிய மந்திரவாதி. பிறந்த 6 மாதத்துல எங்கள் அம்மா இருந்தாங்க. எங்கள் அப்பா வேறு திருமணம் பண்ணிட்டாங்க. நூற்றுக்கணக்கான தெய்வங்களை வழிபட்டு வந்தோம். நூற்றுக்கணக்கான மக்கள் எங்கள் வீட்டில் வந்து வழிபடுவாங்க. எல்லாம் இருந்தாலும் சின்ன வயசுலேயே மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாலும் தாத்தாவோட விருப்பம் ஒரு பெரிய ஹைகிருஷ்ணா மாறணும், இந்து கிருஷ்ணா மாறணும் தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் கிருஷ்ணன் பரம தகப்பன் ஒரு மாபெரும் திட்டம் வச்சிருந்தாங்க. Always we have plans for our lives, but God is a great man. More than our plans, more than thinking beyond our limitation. ஆண்டு நாம் மைந்தார். ஆகவே 16 வயதில் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் போயிருக்கோம். அங்கே தான் இயேசு பற்றி கேள்விப்பட்டேன். When I was studying a Christian school at the age of 16, I came to know Jesus, my Lord and Savior. I came to know Jesus about Jesus in my life. I gave my life to him because I never, when I was 6 months old, my mother passed away, father left. My grandparents, they are highly Hindu priests. They taught all the Hindu priests to become a famous Hindu priest in India. But my heart was empty, longing, seeking the truth. When I was studying in Christian school at the age of 16, I came from Christ as the only Lord. Jesus Christ, the only mediator between God and Satan, God and man. So the Jesus who died for me, died for us. When I heard the good news of Jesus, my heart was longing my mom's love and dad's love. When I came to know that Jesus who died for our sins, He shed His blood for us, I opened my heart, the Holy Spirit dealt with me. I receive Jesus my Lord and Savior. Amen. Bible says if we are not in Christ, then in creation. What things have passed away, all things become new. Jesus came into my life and changed my life. He made me a new person. Thank God. I have great joy in my life. I want to obey the word of God is to grow in the Lord. I went to my home, I talked to my grandparents. My grandfather was a famous witch doctor, magician in India. He didn't allow me to follow Jesus. He said, when you are 6 months old boy, your mother passed away, your father left. You had a hard time to bring you up. But now, you are following Jesus. You could become a Christian. It's a shame because people are coming and worshiping us. But thank God. When they said, if you want to follow Jesus, but you leave the house immediately. Same thing, if you want to follow us, want to give you whatever you like. You take out our vision. I was standing with my Heavenly Father, my grandmother. The Holy Spirit spoke to me, son, follow me, I will make a great blessing for the great all over the nation. Like Abraham in the Bible,
called Abraham. He listened, obeyed, and made him a blessing. The same way I want to make your name great. And thank God. Listen to the voice of God. Listen to the voice of God and obey it. When I told my grandparents I want to follow Jesus, if you want to follow Jesus but leave the house immediately, they sent me out from my home at the age of 16. Nothing was with me except my Bible. When I was 16 years old, young boy, young man, I was carrying my Bible alone, but now the Bible is carrying me all over the world to bring the testimonies of Jesus. You honor me, I honor you. That is my climax of a testimony. Came to school, stayed as an orphan boy. I don't know where to go, what to do. No food, no clothes, nothing. I believe Jesus. He never ever failed. I came to school as a student. All the Saturday, Sunday, every day, all the children of the school, they will be happy to see the family. No family will come and see me. Then when you public place, I cried before God. Lord, all the children in school, they are happy to see the family. When the Saturday, Sunday come, they are so excited. They want to see the family, but nobody said come and visit me. I went to a place. I was praying under the coconut tree, weeping, crying before God. There's a statement that says, weepers or reapers. You understand what I'm saying? கண்ணீரோடு கதறுகிறவன் அவன் நதியோடு செய்தவனாயிருப்பான். கண்ணீரோடு விதைத்தால் கண்ணீரத்தில் உண்டாக்கும். கரைகளை தட்டி கத்திரஸ்தவனாக. Ordinary prayer brings ordinary answer, but extraordinary prayer brings extraordinary answer. How many of you read that? Say amen. Ordinary prayer brings ordinary answer, but the extraordinary prayer brings extraordinary answer. Thank God. When I was praying tears, there is no hands to wipe away all my tears. No mother, no father, no family, all of them rejected me. But Jesus never ever rejected us. He said, I never leave you nor forsake you. I am your God. I have chosen you before your foundation of the world. When I was praying, nobody was there to come and love me, comfort me, to wipe away all my tears. But I want to tell you, my friends and family, people may not leave you, but God never ever leave you. Jesus, God, the Bible says, I never leave you, nor forsake you. I am your God. I have chosen you before the foundation of the world. Even before you form the womb of your mother. You are a chosen one. Today, this afternoon, evening, the month of July, first day of July, you may say that I am alone. No father, no mother, nobody says that come and love me, and give me, or comfort me, encourage me. The God of heaven, God of Abraham, God of Isaac, God of Jacob is with us. He will be able to speak to us. He will be able to come and touch us. He will be able to come and heal us. He will come and he is able to come and lift us. He is more than your father. He is more than your mother. He is more than anybody else. Amen. Hallelujah. Hallelujah. Shall we clap and worship the Lord? Finally, no place to go for the vacation. A missionary mother runs by our school. That is a missionary mother. They were running the school, and during the summer vacation of children they got, I was alone staying in the school. She came and asked me, son, everybody is gone, but you are alone staying. Then I explained my story. But finally, what she said, our God is a prayer answering God. How many believe that? Our God is a good God. Our God is a prayer answering God. Come on, clap your hands, worship the Lord. Come on. Our God is a prayer answering God. He never ever fails you. He never ever forsakes you. Your family may reject you. Your father, or your husband, or wife, or your brother, or your sister, you the whole nation. But Jesus never ever. He is more than our father, more than anyone. The mother came and asked me, son, everybody is gone, but you are alone staying in this whole day. What is the reason for that? Then I explained my situation. Finally, this mother said,
Don't worry about your father or mother or your grandparent. I want to become your mother. I lost my Indian mother, God gave an American mother. Amen. I lost my brown mother, God gave me a white mother. Amen. That's a turning point. We have to sacrifice. We have to pay the price. No pain, no gain. That mother became my own mother. She gave me order, taught me the word of God. Finally, I came to school like a student, became teacher, pastor. Now I am an overseer of more than 300 churches in Tamil Nadu. I am also one of the prayer directors of Karnataka Assemblies of God churches. I am also traveling all over India and preaching the gospel all over the nation. God has opened the doors to come to the Asian countries, Sri Lanka, Malaysia, and Singapore, and Thailand, Asian countries and Middle East, Australia, Europe, US, and Canada. When you believe in God, when you honor God, God will honor us. By the grace of God, God has blessed me. We have over 2,000 churches, 2,000 members in my church, 6 services on Sundays. God has blessed me good family, my wife and 3 children. 3 of them are in the ministry. Shall we glad and worship the Lord? 3 of them are in the ministry. One was in Canada, one is in US, one in India. And also we were able to help so many orphan children. They were our father and mother. Because once when I left my family, somebody helped me. So that's what we are happy to help others, orphan children. Feed them, take care of them, educate them. One of my orphan boy studying in Germany, Hamburg, Germany, did his PhD in Old Testament. Still he is in the ministry. We have helped so many boys and girls, orphan children. Now God said, Abraham, you are going to be a father of many nations. When you believe God, God will make us. Amen. Say praise the Lord. Hallelujah. So God has blessed me and brought me up, traveling all over the nation, preach the good news wherever we go. We have our people, our family, God's family. We have a great God. We have our fathers, great Father. We are the children of God. So I am so happy to see your pastor, Singham. He's really Singham. சிங்கியை வச்சுக்கிறது யார் பயப்படாம அவங்க அப்பா என்ன செஞ்சு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க ஆர்த்திங்க வந்திருக்காங்க. மேலே God bless you. அந்த ஆட்டுக்குட்டி சிங்கை குட்டி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐரோட சரசாட்சியில் அருணா மேலும். ஆகவே ஆளுடைய நாள் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களுக்கு பத்திரிகை வருவதற்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே 6வது மாதம் முடிச்சு 7வது மாதம் ஆகாயத்துக்கு தரிசன புஸ்தகம் வாசித்தீங்கன்னா, when you read the book of Haggai in the Bible, if you read the first chapter, God appeared to the prophet Haggai. The Bible says, the month of 6, the book of Haggai chapter 1 verse 1 says, you have a screen on the scripture, can I see it? அப்படி பைபிள் தான் வச்சிருக்கேன், பட் பரவாயில்ல. அந்த முதலாசனம் பாருங்க என்ன சொல்றது. The book of Haggai. If you have an English Bible, please turn with me. The book of Haggai chapter 1 verse 1. And Tamil also முதலாதிகாரம் வந்த ராஜாவாகிய தரியு அரசாங்க 2ஆம் வருஷம் என்ன மாசம்? 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி உண்டாயிற்று. அல்லேலூயா சொல்லுவோம். 6ஆம் மாதம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி ஆண்டவருடைய வார்த்தை ஆகாய்க்கு தீர்க்கதரிசி உண்டாகி, அன்றைக்கு இந்த கவர்னர் செருபாபேலுக்கும் அன்றைக்கு இந்த பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கும் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அன்றைக்கு இந்த தலைவர்களுக்கு கர்த்தர் பேசினார், அன்றைக்கு இந்த ஆசாரியர்களுக்கு கர்த்தர் பேசினார். அந்த ஜூன் மாதம் அந்த 1ஆம் வசனம் ஜூன் மாதத்துல ஆரம்பிக்குது. அப்புறம் கடைசி 1ஆவது கடைசியில பாத்தீங்கன்னா தரியு ராஜா 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நடந்த
சொல்லி ஆறாவது மாசம் ஜூன் மாசம் ஆரம்பத்தில் ஆரம்பித்து ஜூன் மாசம் கடைசியில அந்த ஊழியம் நிறைவேறுகிறது. The ministry started, the first chapter was 1, and the ministry started through the prophet Hagar. Hagar தீர்க்கதரிசியோட கர்த்தர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நீங்களாம் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும்னு நல்ல நோக்கத்தோட வந்திருக்கீங்க. ஆனா இடையில வந்து எதிர்ப்பு வந்ததுனால ஒரு 20 years நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. ஆகவே ஆண்டவருடைய வேலை செய்து கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டதுனால நீங்க அவங்க சொந்த வேலையை ஆரம்பிச்சீங்க. சொந்த வேலையை ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு பெரிய கஷ்டம் நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இது ஆண்டவர் ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக பேசுவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி அந்த தரியராஜா அரசாண்ட வருஷத்துல the word of the Lord came to the prophet Hagar and they explained to the people of God. It's a time we have to rise up and build the kingdom of God. But what the people they want to establish their own kingdom. They are not interested to build the kingdom of God. They wanted to build their own kingdom. They want to establish their own kingdom. But God was not happy about it. Because God is concerning about His family, about His ministry, about His house, about His temple, about His kingdom. Today we are here not to establish our own kingdom. We all have here to establish the kingdom of God. How many of you want to say amen? Amen. God has brought us. God has wonderfully saved us and called us from the darkness to the marvelous, wonderful light to declare your glory, to build the kingdom of God. The Bible says, I will build my church. The gates of hell will not prevail. இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் நம்ம ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நமக்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதிகளை எல்லாம் சொல்லி கலைகளை தட்டி ஆண்டவரே என்னை ஏற்பட்ட ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை பயன்படுத்தி ஆண்டவரே. I am here not to do my business, not to do my ministry, but you are here to build your kingdom, your house of God. உங்க ராஜ்யத்தை கட்டெடுக்கணும், உங்க ஊழியத்தை கட்டெடுக்கணும். முதலாவது உங்க ராஜ்யத்தையும் தேடுங்க, அது எல்லாம் கொடுக்கும். இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு நோக்கத்தை விட்டு வருகிறதுனால ஆகாயத்துக்கு சொல்றாரு, உங்க வழிகளை பற்றி சொல்லிச்சு பாருங்க. ஏன் உங்களுக்கு கஷ்டம், ஏன் உங்களுக்கு நஷ்டம், ஏன் உங்களுக்கு கண்ணீர், ஏன் நீங்க நினைச்ச காரியத்தில் ஒன்றும் நடக்கல அப்படின்னா 1:5 பார்க்கிறோம். இப்போதும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போது இஸ்ரவேல் கர்த்தர் சொல்றாரு, உங்க வழிகளை எல்லாம் சோதிச்சு பாருங்க. நீங்க நல்லா search yourself, evaluate yourself. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Why I am facing difficulties? Why I am suffering? Why I am facing so many opposition in my life? Why I am doing something? God has a plan for us. God has a purpose for us. ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி போகும்போது நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டமும் நஷ்டம் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் பார்க்கும்போது 6ஆம் வசனம், நீங்க திரளாய் விதைக்கிறீங்க, அப்புறம் என்ன செய்யுங்க, கொஞ்சமா இருக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, ஆனா உங்களுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. நல்ல தண்ணி சாப்பிட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு தாகம் போகல. நல்ல வசனம் கொடுத்துறீங்க, ஆனா உங்களுக்கு குளிர் போகல. நீங்க நல்ல பணம் நிறைய சம்பாத்தியம் பண்றீங்க, ஆனா உங்க சம்பாத்தியம் ஒண்ணு நிலைக்க மாட்டேங்குது, பொத்தல் அந்த கையில போடுறீங்க. ஆகவே இப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில வேதனையும் துக்கமும் கண்ணீரும் நிறைந்திருக்க காரணம் சோதித்து பாருங்க. இதை வேதனை சொல்றது, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ இல்லை. கொஞ்சம் ஆராய்க்கிறோம், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த கண்ணீர், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, எத்தனைலாம் சம்பாத்தியம் பண்றீங்க, ஒண்ணுமே நினைக்க மாட்டேங்க. சர்ச்சில் ஹஸ்பண்ட் 2 பேரும் நல்ல சம்பாத்தியம் பண்றாங்க, ஆனா கடன் 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 கடன், வியாதி வியாதி வியாதி. இப்போ நான் சொன்ன பாஸ் 2 பேரும் நல்ல சம்பளம், எங்களுக்கு ஒண்ணுமே நினைக்க மாட்டேங்க, வீட்லையும் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒய்யாம வியாதி வியாதி, பணமெல்லாம் தாக்கிட்டு போகும். ஏன் நீங்க சம்பாத்தியம் பண்ணதை நீங்க அனுபவிக்க, அந்நியர் அனுபவிச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம்
நான் சம்பாத்தியம் பண்றது நான் சாப்பிடுறேன். ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிற அனுகிரகம் நான் செய்யறத நான் சம்பாத்தியம் பண்றது நான் சாப்பிடணும், அன்னையை சாப்பிடக்கூடாது. இல்லையா சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? நீ எனக்கு தந்த நன்மைகளை நான் அனுபவிக்கணும், மற்றவன் அனுபவிக்க கூடாது. ஆண்டவரே நீ கொடுக்கிற அனுகிரகம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். உன்னோட விமர்சையா இருந்தது வேதனை கூட்டம். நம்ம வாழ்க்கையில வேதனை துக்கம் இருக்க பண்ணி இருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் என் வாழ்க்கையில் உட்கார்ந்து வாரத்தோடு ஆண்டோட சம்பந்தம் எக்ஸாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆராய்ச்சி பாருங்க. அப்படி மறுபடியும் கத்தோடு அவங்க வழிகளை எல்லாம் சோதி பாருங்க, சீர்திருத்தி பாருங்களேன். ஆங்கில புஸ்தகத்துல ஆண்டவர் பெல்சாத்சார் ராஜாவை ராசில வச்சு நிறுத்தி பார்க்கும்போது அவன் பொறியை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், வாழ்க்கையை கத்த முடிவு பார்க்கணும். நீ கத்தருக்கு பிரியமானது செய்வதனால மெனே நெற்றில் உபாசி நீ ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியாக தேவனுடைய ஆலயங்களில் பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரத்தை அந்நிய தெய்வங்களுக்கு பயன்படுத்தி அசூசியப்படுத்தி தீட்டுப்படுத்தினால கட்ட ஒரு ராஜ்யத்தை முட்டிடுவான். அந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். அந்த ராஜ்யத்தை இருக்க மாட்டாங்க. அந்த ராஜ்ய பரத்தை பிரிச்சு அவருடைய பார்வைக்கு உத்தமனாக கொண்ட கருத்தை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரோட பேசணும். மெனே நெற்றில் உபாசி கட்ட நின்று பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவருக்கு முன்னால இந்த வசனத்துக்கு முன்னால நான் சரியான ட்ராக்ல போறேன், என் ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும். அன்றைக்கு அப்போஸ்தலர் பவுலை கத்த சந்திச்சபோது ஆண்டவரே என்ன செய்ய சுத்தமா இருக்கு. 7வது மாதத்துல வந்திருக்கீங்களே ஆண்டவரே, என் வாழ்க்கையில 6 மாத காலம் கடந்து வந்த பாதைகள்ல கடினமான பாதை, சவால்கள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் வரணும்? 6வது மாதத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்களேன், ஆராய்ந்து பாருங்களேன், சீர்தூக்கி பாருங்களேன். அப்படி சீர்தூக்கி பார்த்த பொழுது மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டுடைய வார்த்தையை சீர்தூக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க ஆண்டுடைய வார்த்தையில அவருடைய வார்த்தையை செவி கொடுத்து நீங்க என்ன செய்ய கேட்டீங்கன்னா, வசனம் சொல்கிறது 8ஆம் வசனம் எல்லாம் சொல்ல பார்க்கல, 8ஆம் தமிழ்ல வாசிக்கலாமா? நீங்கள் என்ன செய்யணும்? மலையில மரத்தை கட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, அதில் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார், அங்கேயும் மகிமை விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும். நாங்களாம் எங்க சர்ச்சுக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவோம். வாசம் சொன்னாங்க, இந்த மாசம் ஸ்பெஷல், 7ஆம் மாசம் 1ஆம் தேதி ஸ்பெஷல். ஆமீன் சொல்லுங்களேன். 10ஆம் தேதி ஸ்பெஷல், 20ஆம் தேதி ஸ்பெஷல், 30ஆம் தேதி ஸ்பெஷல், 7ஆம் மாசமே ஸ்பெஷல். கரங்களை கர்த்தர் 7 நாளே அது முழுமையான ஆசை. இதுவரைக்கும் அறவழியான ஆசீர்வாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாத காலம் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில் அனுபவியாம இருந்தீங்கன்னா இந்த 7வது மாசத்துல சம்பரணமா பெற போறீங்க. அப்படியானா நாம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். எப்போதெல்லாம் மலைக்கு பரிசுத்தவான் ஆபிரகாம் மலைக்கு போனார், அங்க மகிமையை கண்டார். கரங்களை கர்த்தர் அல்லேலூயா. மோரியா மலைக்கு போனார், அந்த குமாரன் ஈசாக்கு பரிசுத்தனார். அந்த பரிசுத்த கண்டையில அவர் விசுவாசத்துல அவர் ஆண்டவர் உன் புத்திரனும் உன் ஏகசனும் நேசமா ஈசாக்கு எனக்காக பரிசுத்த மலைக்கு கொண்டு போனார். அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ரெடி ஆயிட்டார். பையனையும் பரிசுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டார். அவன் கேட்கிறான், அப்பா இருக்க நெருப்பர்கள் ஆனங்க சூப்பர் ஒரு வாசனை நானே யார் பார்த்துருக்காங்க கர்த்தர் பார்த்து இந்த கால் இந்த மாலை யாராவது இந்த மாசத்துல கர்த்தர் பார்த்துக்க போல எது சொல்றீங்க? ஏகோவா இதே கர்த்தர் பார்த்துக்க ஒரு விசுவாசக்காரங்க இந்த மாசம் பெரிய சவால் என்ன நடக்கிறது? கர்த்தர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஏகோவா இதே யெகோவா ஜெயே கர்த்தர் கர்த்தர் பார்த்து விடுவா. நான் செய்ய வேண்டியதை நான் செய்யும் போது நானும் எனக்காக யாவை செய்து முடிப்பார். Let us do our part. God is ready to do His part. Let us climb up the mountain. மோரியா மலையில பரிசுத்த போனபோது அவன் கையை தீட்டி வெட்ட போன செல்வம். ஆபிரகாம் புத்திரனாகிய ஈசாக்கு பரிசுத்த கையை போடாத. இதுவரைக்கும் தெரியாத ஆள் இப்ப கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்படுத்தாரோ அப்ப அவருடைய கண்ணை கண்ட திறந்தார். 7ஆம் மாசத்துல கர்த்தர் கண்ணை திறக்க போறார். விசுவாசிக்கிறீங்க? Open my eyes, open my ears, open
Maybe in the month of June you may not see, but in the month of July, God is going to open your eyes. Let us clap and worship. Lord, you are going to open my eyes to see the things of God. Lord, you are my God, Jehovah Jireh. If you believe that, you will receive it. And Devan, my God, shall supply all your need according to His riches in glory. Let us climb up the mountain. Don't stay. The plain, the ground level. We have to grow. We have to listen. We have to climb up the place where God is expecting us. உங்க வீட்டுக்கு வந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்து 2-3 படி ஏறி வச்சு பரவாயில்ல 80 வயசுல படி ஏற ஒரு மறைவு உட்கார்ந்து சிங்கம். கொஞ்சம் மலையில கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த மலையில ஏறதான் சிங்கம் அங்க உட்கார்ந்து ஆட்டுக்குட்டி அங்க உட்கார்ந்து. Amen. Let us climb this very hard to come to sacrifice. மலையில ஏறி சும்மா போறல ஆபரேட் sacrifice பண்ணு. Moses he climbed up the mountain. Zion. அங்க போய் கர்த்தர் சொல்றாரு இப்ப மலைப்பா உடைச்சு கொண்டதால சரி பண்ணு. அது யாத்திரை 34 அப்படி அது சரி பண்ணி விடிய காலத்துல மலையில ரெடியா இருக்கப்போ கர்த்தர் சொன்னாரு நான் கூட இருப்பேன் உன்னை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். மலைக்கு போன பயங்கரமான காரியம் நல்ல காரியம் முடியும். Noah Malik, Jesus Malik, mountain experience, transformation, preparation, purification, then there will be transformation. Malik Monan, what came a room? Animian, family, எல்லாரும் சொல்லிவிட்டு ஆண்டோடு சமூகம் காக்கும் போது விமானத்தில் பக்கத்துக்கு போது ஜோபரிட்டே வந்து அக்கபடி மலேசியா வாசி கேலாஸ் 4 மணி நேரம் பிரயாணம். அமெரிக்காவில் போகும்போது 16 மணி நேரம் பிரயாணத்தில் போகும். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அந்த தேசங்களுக்கு தான் ஜாப் போகும். அதே மாதிரி அந்த ஊருக்கு சென்னையிலேருந்து கேள்வி வரும் அப்படியே நல்ல ஆவியில் நிறைய ஜாப் அந்நிய பாஷையில் பேசி ஜாப் அவர் இது ஒரு நல்ல நல்லதான் நல்ல ஒரு மர்மமான சொல்லணும். ஆவியில் இருந்து பக்கம் பக்கம் பார்த்தாங்க என்ன செய்யறான்னு பார்ப்போம். நான் ஆவியில் இருந்து ஜாப் பண்ணிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பீசனா யோவான் 10 எழுந்த பொழுது he was in the prison, he was in the island of Patmos, he was in the problem, but the Bible says on the day of the Lord he was full of the power of the Holy Spirit. Amen. He was the Spirit. Amen. 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 நல்ல கைகளை ஆமென் நடந்த கைகளை தாதா சக்கரா ஏங்க He wanted to prove that Jehovah is a living God. வாழ்ந்த காலத்துல எல்லாரும் அந்நியர்களுக்கு வழிபடாரு, ஆகாரம் வழிபடாரு. But he wanted to prove that Jehovah is a living God. The government ஒரு சாதகமா இல்லை. அரசாங்கம் ஆட்சி முறையெல்லாம் வித்தியாசமா போச்சு. அந்நியர்களுக்கு போனாங்க. அன்றைக்கு மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. உலகமெல்லாம் அந்த நிலவரம். ஆனால் எலியா அந்த மலையில முன்னால ஜனங்களை பார்த்து கிட்ட வந்தாங்க. He called the people, he asked the people to come closer. And he referred the altar of God. He named a new name. When you pray, you are a God of Abraham, you are a God of Isaac, you are a God of Jacob. Lord, hear my prayer. Hear my prayer. Palisatna Bodhi, the fire fell over the sacrifices. Vallame, Agni Yanich. அதே தேவன் வல்லமை எனக்கு விரும்புகிறார், அக்னி எனக்கு விரும்புகிறார், இந்த தேசம் இயேசு அடி விரும்புகிறார். கரைகளை தட்டி ஆண்டவரை அந்த கருமை பருவத்தை ஏற்பட்டு அவன் ஜெயித்துக் கொள்வது அக்னி இறங்கிச்சு. நல்ல கருணத்துக்கு அக்னி இறங்கினவன் அக்னி எனக்கு ஜூலை மாசம் 7ஆம் தேதி 7வது மாசம்
நாள்ல ஒரு அக்கினி இறங்கட்டும். அந்த ஏற்பட்ட தேசம் எல்லாம் அந்த வல்லமையை பார்த்தாங்க. இருக்கிற மக்கள் பார்க்கட்டும், கோலாலம்பூர் பார்க்கட்டும், மலேசியா பார்க்கட்டும், இந்தோனேஷியா பார்க்கட்டும். Alpilo want to climb up the mountain. Holy Spirit help us. எல்லாரும் யோகவாத பையன் நம்ம வாழ்க்கை நம்ம வைத்திருக்காங்க. ஆண்டவரை வைத்து lift the name of the Lord. யாப்பல சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? மலையேறும் போது மகிமை வேண்டும். நாட்டில் மலையில் ஏறு அப்படின்னு சொன்ன மலையேறுவோமே. 7ஆவது மாதம் 6ஆம் மாதம் ஏறின மலையை விட்டு 7ஆவது மாதம் மலையேறணும். இந்த ஆண்டு பக்கம் மலையேறணும். பர்சனல் ப்ரேயர் லைஃப். டெவலப் யுவர் பர்சனல் ப்ரேயர் லைஃப். டெவலப் யுவர் ஃபேமிலி ப்ரேயர் லைஃப். Develop your church prayer life. Amen. Come on, amen. That is the meaning of the climb of the mountain. That means develop your personal prayer life, develop your family prayer life, develop your church prayer life. எங்கள் சர்ச்சில் நாங்கள் வளர்ந்து வர காரணம் 24 மணி நேரம் ஜெபம் நடக்கிற லிவியாசனம். ஒரு 600 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. Because of the prayer and hear and teach the word of God. கரங்களை தட்டி கர்த்தரை ஹalleluya. Fire! Come on, say fire! 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 மரங்கள் அர்த்தமாக்குறாங்க. Each one catch one. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு விசுவாசம். ஆளுக்கு ஒரு ஆளை சொல்யூஷன் சொன்னான். 10 பேருக்கு நீ சொன்ன ஒரு ஆளா இருக்கு. நீங்க ஜபத்தோடு போனீங்கன்னா ஆண்டவர் யாரையாவது சொன்னீங்க. ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரே ஆள் கிட்ட 50-60 பேர் கொண்டு வந்தாங்க. அவங்க இயேசு பற்றி அறியாத பக்கத்தில் பண்ணாங்க. ஆண்டோட கேளுக்கு திருப்பி ஆண்டோட நான் சொன்ன ஒருத்தர் வரமாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. டாக்டர் பாலா ஆரம்பிச்ச ஒரு சர்ச்சில் அவர் சொன்னது, இந்த சர்ச்சில் 10 லட்சம் பேர் இருக்காங்க. எப்படி பாஸ்டர் 10 லட்சம் பேர் வராங்க? அவர் சொல்வார், நான் போய் கூட ஒருத்தர் வரமாட்டான். ஆனால் ஆமையாளர் கொண்டு வந்தா இங்கே வந்து காடை எப்படி கூடையில் விழிச்ச மாதிரி நம்ம கூட்டாளர்களுடைய சென்னையில் 50,000 பேர் பாஸ்டர் மோகன் சொல்லி என்ன சொல்லி அந்த தேசத்தில் 50,000 பேர் வந்தாங்க. ஒரு நாள் பாஸ்டர் ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் எப்படி சர்ச்சுக்கு வந்தீங்க? பாஸ்டர் இப்படி இங்கே நிற்கும்போது 50,000 பேர் பார்ப்பாங்க. ஆனால் பாஸ்டருக்கு வந்து 50,000 பேரும் தெரியாது, கோர்ஸ்லாம் தெரியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை பார்த்து நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்டப்போ சொன்னாராம், பாஸ்டர் நான் ஒரு இயேசுவை பற்றி அறியாத குடும்பத்தை சேர்ந்தேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் வெயிட் லாஸ். அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பேங்க் லோன் வாங்கினேன். பேங்க் லோனும் கிடைக்கல. அப்புறம் கடைசி ப்ரைஸர் பேரெல்லாம் பேங்க் லோன்லாம் வாங்கி மறுபடியும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணேன். அது லாஸாக போச்சு. வாங்கின பணத்தையும் திரும்ப நான் கொடுக்க முடியாமல் போச்சு. ஆகவே நான் இப்போ என்ன செய்யணும், ஒரு வழி இல்லைன்னா கடங்கால வந்து கேட்கறதுனால குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கலான்னு நினச்சி நான் மருந்து வாங்குறதுக்காக எப்படி ஒரு விஷம் மருந்தை வாங்கி சாப்பிட்டுட்டு குடும்பமாக செத்து போகலான்னு நினச்சிட்டு நான் அப்படி நடந்து போகிறேன். நடந்து போயிட்டு அவங்க சர்ச் வழியாக போகும்போது திடீர்னு ஒரு ஆளுக்கு இந்த காலருடைய பின்பகுதியை பிடிச்சி இழுத்தது மாறிச்சு. அப்படி இழுத்தது மாதிரி இருந்தால் அது யாரும் பார்க்கல, அப்படி யாருமே இல்லை. ஒரு சத்தம் கெடுத்து சர்ச்சுக்குள்ள போன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் சர்ச்சுக்கு போனதே கிடையாது பார்க்க. ஆனால் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு உள்ளே போனால் நான் சாகிறதுக்காக போயிட்டு இருக்கேன். அங்கே போனோடனே அங்கே தானுடைய வார்த்தை, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன், உனக்கு நீ சாக வேண்டாம், நான் உனக்கு ஒரு புதிய வழியை திறப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னான். கர்த்தர் பேசினார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இதுவரைக்கும் நான் சர்ச்சுக்கு போனே கிடையாது. ஆனால் ஆண்டவர் கூட பேசுறது, நானே வழி, நானே எனக்கு வழியே தெரியாம ஒரே வழி சாகுதான் வழி தெரியுது.
ஆனா இயேசு சொல்றார், நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த வசனத்தை பிரசவனை அப்படியே ஆவியானவர் என்னை பிடிச்சு விட்டார். அப்படியே அந்த வசனம் இருதயத்தை சுத்தது பாருங்க, துப்பாக்கி சுத்தது பாருங்க. அந்த வசனம் என் வாழ்க்கையில் கிரீஸ். அப்படி இயேசு என் வாழ்க்கை வந்தான், வாழ்க்கையை மாற்றி வச்சார். சாகணும்னு நினைக்கிறவனை வாழ வேண்டும் என்ற இடத்தை கடன் கொடுத்தார். அப்ப நான் வீட்டுக்கு போனேன், அந்த வார்த்தை என்னை அப்படியே மாற்றியது. வீட்டுக்கு போனேன், என் வயிற்று சொன்னேன், அந்த அம்மாவுக்குள்ளே இந்த மாற்றம் வந்துச்சு. அந்த அம்மாவுக்குள்ளே மாற்றம் வந்தவுடனே என் பிள்ளைகளுக்கு சொன்னேன், என் பிள்ளைகளும் அதுக்குள்ள அந்த மாற்றம் வந்துச்சு. சாகணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம். லைஃப் இருக்குன்னு அந்த வழியை தந்தாரு. அன்னையே முழு குடும்பமா இயேசு எடுத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியா பழைய வேலை சேர்த்து போயிட்டேன். பழைய பொழுது எல்லாம் புதிதான மாதிரி இயேசு வந்தோடனே வீட்டில் இருக்கிற பாட்டாக்க அந்த சாமி இந்த சாமி எல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு முழு குடும்ப ஞானஸ்தானத்தை அபிஷேகத்துக்கு இப்போ நாங்கள் ஆராதனைக்கு வரல பாஸ்டர். எந்த பாஸ்டர் வரல, எந்த விசுவாசி வரல. அந்த சர்ச்சில் 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணதால அந்த ஆவியானவர் ஜனங்களை இழுத்து கொண்டு வந்தார். ஆவியானவர் வடக்கே ஜனங்களை கொண்டு வருவார். இந்த மனுஷன் கற்களை கொண்டு அத்தனை அற்புதங்கள் செய்வதற்கு கோபம் கைவிடாது, விசேஷித்த காரியங்கள் செய்வதாலே உதிக்கிற வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் ஆண்டவருக்கு சொல்லுவோம். ஆகவே மலைக்கு ஏறுவோம், மரத்தை வெட்டுவோம், ஆட்கள் அப்படி ஆத்மாக்களை கொண்டு வரும்போது வசனம் சொல்லுது, அதெல்லாம் ஆண்டவர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா சொல்லணும். ஆக ஒன்று இன்ட்ரெஸ்ட், நீங்க மலைக்கு போங்க, மரத்தை விட்டுங்க, மலையத்தை கட்டுங்க, அதுல பிரியமா இருப்பேன். அப்படி பிரியமா இருக்க மட்டும் இல்ல, அதுல என் மகிமை வளரும். ஆமென் சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 7வது மாசத்துல நாம் ஆண்டுடைய பணியை செய்வது, ஆண்டுடைய ஊழியத்தை மலைக்கு ஏறும்போது, மரத்தை வெட்டி ஆலயத்துக்கு ஆத்மாவை கொடுப்பது, கர்த்தர் அதுல பிரியமா இருப்பார். ஆமென் சொல்லுவோம். லாஸ்ட் ஒரு பக்கம் பிரியமா இருக்கிறத விட என் ஆண்டவர் அதுல பிரியமா இருக்கிறார். கரையில் நம்ம சபை வளர்ச்சியில கர்த்தர் அக்கறையா 7ஆம் மாசம் இதுவரைக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் 6 மாதம் எல்லாரும் வளர்ச்சியை இந்த 7ஆவது மாதத்தை கர்த்தர் 10 விசுவாசிகளை சபை அனுமதிக்கப்பட்ட கர்த்தர் சபை செய்து கொண்டு வந்தார். தேவனுடைய கிறிஸ்து காஸ்பல், தேவனுடைய காரியத்தை பிடிப்போம், தேவன் கரெக்ட் பிளேஸ். இதுவரை சபை டெய்லி வெற்றிக்கப்பட்டது, டெய்லி ஞானஸ்நானம், டெய்லி அற்புதங்கள், டெய்லி அடையாளம். ஏன் ஆண்டவரே அந்த அனுபவத்தை அதே ஆவியினால் தானே கிரியை செய்றீங்க. 7வது மாதம் செய்யுங்க. ஒருவேளை இந்த வருஷத்துல 6 மாதம் நடக்காம இருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்து ஆண்டவருடைய வேலை செய்தானா அதுல பிரியமா இருக்கேன், அங்க என் மகிமை விளங்கும் என்று சொன்னாரு. கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை, we want to see the glory of God in my life, in my family, in the workplace, in my ministry. அதுல பிரியமா அவன் ஆவியெல்லாம் ஏவுடன் இந்த வேலை செய்வதற்கு கண்டு அவன் எல்லாருடைய ஆவியை ஏவினான். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் தீர்க்கதரிசனம் போது எல்லாரும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்கன்னு சொல்லி 12ஆம் அதிகாரத்தில் 12வது வாசித்து பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அவங்க எல்லாரும் வந்து ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் 1ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம். ஆகவே 6ஆம் மாதம் தொடங்கி 6ஆம் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி வருது 2வது அதிகாரத்துல. 2வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் என்ன சொல்லி பாருங்க, என்ன வாசிக்க சொல்லுங்க. 7ஆம் மாதம் எல்லாம் சொல்லுங்க, ஜூலை மாதம் சொல்லுங்க. 6 மாதம் இந்த வருஷத்துல 6 மாதம் முடிஞ்சு போச்சு. ஆனா 7ஆம் மாதத்துல மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை 4ஆம் வருஷம் வாசித்து பார்க்கப்படும். செல்வாமேலே நீ திடற்கொள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. செல்வாமேலே வந்து கரங்களை திடற்கொள்ளுங்கள். Be strong in the Lord. 6 மாதம் அற்புதம் நடக்குதுயா, கவலைப்படாத. 7ஆவது மாதத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். நம்ம உற்சாகமா கரங்களை தட்டி அல்லேலூயா. Praise God. Praise God. Praise God. Oh God, you are my God. You are my Lord. You can do anything, my Lord. I know that you can do everything. ஐசா திடற்கொள். திடற்கொள்ளுங்க. திடற்கொள்ளுங்க. ஏன் திடற்கொள்ளணும்? இந்த வசனம் அழகா சொல்லுது, நான் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க.
எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. கூட இருக்கிறாரு சொல்லுங்களேன். எங்க கூட இருக்கிறாரு. இந்த மந்த்ல 6 மாசம் ஒருவேளை காரியங்கள் வித்தியாசம் போனாலும் 7ஆம் மாசத்துல என்னை தூக்கி விடுற தெய்வமா என் கையை வலுவையை பிடிச்சு எல்லாம் சொல்லுங்க. வலுவையை பிடிச்சு உனக்கு துணை செய்கிற கரைகளை காட்டி ஆட்டோடு என் கையை மனுஷ கடத்த இந்த தெய்வக்கரை பிடிக்கிற அதை மாதிரி ஒரு பாக்கியங்களுடைய கரைகளை தட்டி ஆளுநர் மனுஷன் கையை பிடிச்சு கீழே தள்ளும் அவன் கரைகளை பிடிச்சி அவன் தூக்கி விடுற தெய்வம். அமேன்னு சொல்லுவாங்க. கூட இருப்பேன். உலகத்தின் சில நாட்களில் கூட இருப்பேன். நம்ம சமயங்கள ஆடுகளும் கஷ்டங்களும் வேதனையும் நாம் எதிர்பார்த்த காரியம் நம்ம வாழ்க்கை நடக்காதனால மனுஷனுக்கு சோர்வு ஏற்படுத்தி இயல்பு. ஆனால் சோர்ந்து போற போதெல்லாம் ஒரு தகவல் இருக்கிற தூக்கி விடுங்க. இதெல்லாம் மரண வாசனத்தை தூக்கிவிடுகிற கர்த்தர், மரண பள்ளத்தாக்க தூக்கிவிடுகிற கர்த்தர், கண்ணீரின் தீயை கடந்து வந்து இவை செழிப்பான இடத்தை கொண்டு வந்து எடுக்கொள்ளும். அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரு 5:2 என் ஆவியானவரும் உங்க நடுவில் நிலை கொண்டிருப்பார். அவர் கூட இருப்பார். அவருடைய வார்த்தை அவங்க கூட இருக்கும். இந்த நல்ல ஆவியானவர் கூட இருப்பார். கரைகளை தட்டி ஆமையை மதத்தினாலும் அல்ல அந்த ஆவியானவர் எது சொல்ல முந்தின ஆலயத்தில் பார்க்கின்றார். எல்லாம் சொல்லுங்க. முந்தின ஆலயத்தில் மகிமை பார்க்க 9ஆம் வாசனே 9 என்ன சொல்லி பாருங்க. முந்தின ஆலயத்தில் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தில் மகிமை என்ன செய்யவும் எல்லாருக்கும் இந்த சிறை கட்ட சிலை இந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? சமாதானம். முந்தின நாட்கள் எல்லாம் சொல்லுங்க. முந்தின நாட்கள் இந்த வருஷத்துடைய 6 மாதம் இருந்த அந்த நிலைமை இல்லை. 7ஆவது மாதம் முந்தின ஆலயத்தில் மகிமை பார்க்கிறோம். முந்தின ஆலயத்தில் முந்தின ரசத்தை பார்க்கிறோம். பிந்தின ரசம். ஆனால் ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் 1வது ராட்சச தண்ணீரை மாற்றினார். 1வது கொடுத்த ரசத்துக்கும் பின்னால கொடுத்த ரசத்துக்கும் வித்தியாசம். குருத்துடைய வாழ்க்கையிலும் முந்தின குணத்தை பார்ப்பது பிந்தின குணம் நல்ல குணமாக இருந்தார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்ப்பது பிந்தின ஆலயத்தின் மகிமை பெற்றார். முந்தின நாட்களோட பிந்தின நாட்கள் உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் விளங்கும் என்று சொன்னார். ஆண்டவர்கள் சொல்வது முந்தின ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம். இந்த ஆலயம் கட்டது ஆகாயத்துக்கு தரிசி போன்றவர்கள் எழுப்பினார்கள். எஸ்ரா போன்ற எழுப்பினார்கள். இந்த ஆலயத்தின் மகிமை விட முந்தின ஆலயத்தின் மகிமை எப்பொழுது விளங்கி சென்றால் சாலமோன் ராஜன் மாபெரும் ஆலயத்தை கட்டின 2 நாளாகும் 5, 6, 7 வாசம் பார்க்கும்போது தேவனுக்கென்று பிரமாண்டமான ஆலயத்தை கட்டினப்படும் அவர்கள் எல்லாரும் லட்சக்கணக்கான ஆடுகளில் பலி செலுத்தி கர்த்தரை புகழ்ந்து பாடி துதித்தார்கள். ஒருமனப்பட்டு 120 பேர் எக்காலத்தை ஊதினார்கள். அப்படி ஊதின பொழுது ஒரு மகிமை வந்து இறங்கியது. அந்த மகிமை வந்து இறங்கினதுனால ஷேக்கேனா glory was filling the place. அப்படி வந்து ஆசாரிகள் பணிவிடை செய்யக்கூடாது. It was strong. The glory of God was filling the place. அந்த மகிமையை பார்த்தாங்க. அந்த மகிமையை பார்த்ததை விட அது சாலமோன் கட்டின ஆலயம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிந்தின ஆலயம் என்று பார்க்கும் பொழுது not only இந்த ஆகாயத்துக்கு தரிசி கட்டின ஆலயத்தை விட இன்னொரு மேலான ஆலயம் என்றால் ஆண்டவர் சொன்னாரு நீங்க தான் அந்த ஆலயம் சொன்னாரு. கரைகளை தட்டி கர்த்தர் பழைய ஏற்பாட்டு ஆலயத்திலே இறைவன மகிமையை பார்க்கிலும் ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையான சத்தியத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். ஆகவே சாலமோன் ஆலயத்தின் மகிமை விட ஆகாயத்தின் கட்ட மகிமை விட இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இயேசு எனக்காக வந்து எனக்காக வாழ்ந்து எனக்காக மரித்தது மட்டுமல்ல அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கூட இருக்கிறேன் என்று சொன்னாரு. நீங்கள் அந்த பில்டிங்ல அவரு அந்த பில்டிங்ல அவரோட பிரச்சனை இருந்துச்சு. அந்த பில்டிங் போச்சு. இன்னைக்கு பில்டிங் இல்லை. இதுதான் நாம தான் ஆலயத்தில் வாசம் பண்ணி மாணவருடைய சிங்காசனம்
பூமி அப்படி காணப்படும். The building is not the temple of God. You are the temple of God. இந்த கட்டடத்துல ஆண்டவர். இந்த கட்டடம் நம்ம ஆராதனை செய்வதற்கு ஒரு வசதி. இதை இடிக்கலாம். பட் இதை இடிக்க முடியாது. கரைகள் கட்டண சொல்றாங்க. நல்ல கரைகள் கட்டண அன்னைக்கு உதவுறாங்க. அன்னைக்கு பார்க்கும்போது அன்னைக்கு சாமான்கள் ஆலயத்தை இடிச்சாங்க. நேர்ல அமைச்சர் கொண்டு எவரும் இடித்தார்கள். இந்த ஆலயத்தை அன்னைக்கு இந்த மகிமையை விட இன்னைக்கு இந்த மகிமை நமக்குள்ள நிறைந்தவரா அந்த வார்த்தை யோவான் 16:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன செய்றாரு? எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசம், உங்களுக்குள்ள 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 நம்ம எல்லாருக்குள்ள கரைகள் யார்? எனக்குள்ள இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்திடுவார். நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்திடுவார். எனக்குள்ளே எனக்குள்ள வாசப்பட்டாரு உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கலாம். எனக்குள்ள இருக்கிறவர் நல்ல கரைகள் எனக்குள்ள பாடினீங்கன்னா நீங்க நல்லா கல்வியிலே சொல்லணும். அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். அமேன் சொல்லணும். எத்தனை விசுவாசிக்கிற எனக்குள்ள இருக்காரு. கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். 79 வயசுல நீண்டு பரிசு பண்ணிக்க உட்கார்ந்து வயசு எல்லாம் கொல்லப்பட்டா நல்ல ஆண்டவரே முதலாவே மகிமை பார்க்கணும். இந்த வருஷத்துடைய 6 மாசம் கர்த்தர் செய்த மகிமையான காரியத்தை விட இந்த 7வது மாதம் செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்க வருஷத்துடைய 6 மாதம் நடக்காத காரியத்தை 7ஆம் மாசம் 7 இருந்தாலே போதும். 7 is always perfect. எல்லாம் பர்ஃபெக்ட்டா செய்யணும். நீ நம்புறீங்களா? விசுவாசித்தா தேவனுடைய மகிமை எல்லாம் படிக்கலாமா? தமிழ் தானே. எனக்குள்ளே
களஞ்சியத்தில் இன்னும் தானியம் இருக்கிறது. எழுந்து போன அத்திமரம் மறுபடியும் முளைக்கும். ஆமென். மாதன் செடி கனி கொடுக்கும். ஆமென். அதோடு மட்டுமல்ல, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நிறைய இருக்கு, நீங்க வீட்டுல போய் படிங்க. செல்வவர்கள் சொல்றாரு, நான் வானத்தையும் பூமியை அசைய பண்ணுவேன், வானத்திலே பூமியை நான் அதிசயங்களை காண்பிப்பேன், ராஜ்யங்களை சிங்காசனங்கள் எல்லாம் நான் அதிசயம் மாற்றி நான் என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். அதோடு மட்டுமல்ல, இந்த 2ஆம் அதிகாரத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் எந்த வசன சகல 2 பேருக்கும் இல்ல, சேனைகளை கட்ட சொல்லியிருந்தான். இந்த ஊழியக்காரனாகிய இந்த உங்க பாஸ்டரை உத்தர போதமா கையை பிடிச்ச ஆரோனையும் ஊழிய கத்த ஆசிரிச்சார், அவங்க தலைமுறையிலையும் ஆசிரிச்சார். ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய அந்த செல்வாதல் அங்கீகாரம், ஆசீர்வாதம், வல்லமை, அதிகாரத்தகள் என் தாசனாகிய என் ஊழியக்காரனை செல்வ விலையை நான் நாடிலே போதுமாக மாற்றுவேன். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் தெரிந்து கொண்டேன். பாஸ்டர் உங்களையும் தேசங்கள் பயப்படாது. மனிதர்கள் படிப்பது கருத்து வெளியே கருத்து செய்வார். நான் 16 வயசுல இயேசுவை கொண்டப்போ ஆண்டவர் என்னை ஒரு பாஸ்டர் அழைப்பான்னு தெரியாது. நான் ஒரு வாத்தியார் மாஸ்டர் ஸ்கூல் பிரின்சிபலா இருந்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் ரட்சித்து என்னை அபிஷேகம் பண்ணி என்னை புரிந்து கழிச்சு எப்படி பேசணும் தெரியாது, நிக்கணும் தெரியாது. நான் கமிங் ஃப்ரம் ஹிந்து பேக்ரவுண்ட், வில்லேஜ் பேக்ரவுண்ட். ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஸ்பீக், ஹவ் டு ஸ்டாண்ட் டு பீப்பிள். தெரியாது, எனக்கு எட்டாதுமா பேச தெரியாது. நோ எஜுகேஷன், நோ ஃபைனான்ஸ், no family background, nothing. அந்த இயேசு எனக்குள்ள வந்தனால வாழ்க்கை மாற்றிச்சு. அபிஷேகம் பண்ணினாங்க. நான் என் வில்லேஜ் கண்டிப்பா. ஆனால் அந்த வட்டாரத்திலாம் அன்றைக்கு நடந்து உள்ளே செஞ்சேன், சைக்கிளில் உள்ளே செஞ்சேன், அம்மா ஸ்கூட்டரில் போய் உள்ளே செஞ்சேன், அப்புறம் ஒரு பழைய காரில் உள்ளே செஞ்சேன். அப்புறம் இன்றைக்கு நல்ல கார் வசதியெல்லாம் கொடுப்பேன். உலகமெல்லாம் போய் விமானத்தில் போய் அமெரிக்காவுக்கு 10-40 பேர் வந்தாச்சு. உலகத்தையே கலக்கம்படி கட்டுகிறது. உலகுள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர்கள் நினைப்பதற்கு வெளிக்கொள்ளும் நேரம் செய்ய தூக்கி எடுத்து அந்த கவுண்டன் குப்பையில் உயர்த்தி God has a great plan for you. When you surrender, God has a great plan. Beyond our thinking, beyond our limitation. Never know that I will go to foreign countries. ஆனால் 16 வயசு 17 வயசுல தரிசனம் கொடுத்தார், சொப்பனம் கொடுத்தார். உன்னை உலகத்திலே கொண்டு போக போறப்பா. எனக்கு படிப்பிலே ஆண்டவரே, எனக்கு பணம் இல்லையே ஆண்டவரே, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லையே ஆண்டவரே, எப்படி தமிழ் பேசுறதுக்கு முடியல, ஆங்கிலம் பேசுறது ஆண்டவரே, உலகத்துக்கு எப்படி போய் பிரசன்ட் பண்றது, ஒண்ணுமே தெரியாத ஜீரோவா இருந்தேன். என் இயேசு எனக்கு ஒரு ஹீரோவா மாத்தினார். நீங்க ஜீரோவா இருக்கீங்களா? கர்த்தர் ஹீரோவா மாத்த போறாரு. எனக்கு
ஒரு சங்கத்தில் சந்தை ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஊழியர் சொன்னார், 4th ஸ்டேஜ் கேன்சர். பிரசங்கம் பண்ணிட்டு போது 4th ஸ்டேஜ் கேன்சர். அது பக்கத்திலே நம்ம இருக்க முடியாது. அவன் குடும்பத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. நம்ம தனியா உட்கார்ந்துருப்பாங்க. ஏழஸ்பால் யாரும் பக்கத்துல இருக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வசனம் வரும்போது, இந்த அபிஷேகம் வரும்போது, அபிஷேகம் விபத்தொழிய உடைச்சு செய்வோம். தனியா உட்கார்ந்து 4th ஸ்டேஜ் கேன்சரை நாட்டம் கொடுத்து அம்மாவை இந்த வசனம் புறப்பட்டு வரும்போது அங்கே ஒரு பெரிய சர்ஜரி நடக்க ஆரம்பிச்சது. அது பழைய செத்த சரீரம், அது கேன்சர் வியாதி அப்படியே செத்து அப்படியே விழுந்தது. ஒரு புதிய சரீரம் கட்ட நீ அறியாது ஜூலை மாசம் மனுஷனால முடியாது. உடைச்சு வந்தீங்களா? நொந்து போய் வந்திருக்கீங்களா? கண்ணீரோடு வந்திருக்கீங்களா? வறுமையோடு வந்திருக்கீங்களா? ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். You might have the expectation. You might have the diseases, sufferings and sorrows, difficulties. But God is here. He is greater than the Solomon, King of Solomon. சாலமோனிலும் பெரியது, யோனாவிலும் பெரியது, தேவாலயத்திலும் பெரியது. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக சமாதானத்தை நாட்டுங்கள். அங்கே மீண்டும் அசிபத்தை மாதனை அப்படியே தூக்கு. அங்கே களத்தில் தானியம் உண்டாயிருக்கும். இவை சென்ற empty, இவை சென்ற hungry, இவை சென்ற suffering. I'm facing so many difficulties, problem facing right now today. But my God is here. When you serve your life, when you do the will of God, God is ready to come and touch you. Change your life. Transform your life. எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு, எனக்குள்ளே இருக்கின்ற நீங்கள் அறியாதது, எட்டாதது, யோசிக்காத காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நான் நம்புறேன். எல்லாமே சொல்லுவேன். எல்லா கைகளை உயர்ந்து நாமே சொல்லவா இருக்கும். எல்லாரும் எழுப்பிடிப்போமா? நம்ம எல்லாரும் எழுப்பிடிப்போம். கர்த்தர் ஊழியக்கார மூலியமா தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நான் நம்புகிறேன். இந்த 7வது மாதம் தேவன் பெரிய காரியங்கள், அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு காரியத்தை நான் காலையில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் என்னோடு கூட சொன்னார், இந்த 7வது மாதம் அநேகருக்கு அற்புதமா இருக்க போகிறார். காது கேட்கிறேன். ஆவியானவர் என்ன சொன்னாரு? 6 மாதங்கள் நடக்காத அற்புதங்களை 7வது மாதம் நடக்க போகிறது. இந்த 7வது மாதம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதே ஆகாய் 1:13 சொல்கிறது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக 2ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொன்னார், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், புதிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் நன்மையினால் திருப்தியாக்க போகிறார். நாமே சொல்லுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இங்க வந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு அச்சமில்லை பார்த்து சொல்லுங்க.
சொல்லுங்க. ஆண்டவனால் கூடாத காரியம் ஒன்றும் There's nothing இல்லை. impossible with the Lord. அன்றைக்கு ஆகாய்க்கு வாக்கு பண்ணின அதே தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். Hallelujah. The same God who promised Agar is promising us today. வாக்கு பண்ணினவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். God who promised Zerubbabel says that He is promising us. அவருடைய ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார். The Spirit of God is going to lead us through. ஆமென். Amen. கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள் எல்லாரும். எல்லாரும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மார்க்கல் ஷட்டர். அந்நிய பாஷையில் பேசுகிற எல்லாரும் மாறாரும் ஷட்டர். லேமா கமல பல பல ஷட்டர். பயப்படாதே. God says, do not be afraid. My spirit remain among you. என்னோட ஆவி உங்களோடு இருக்கிறது. Do not be afraid. நீ பயப்படாதே. பயப்படாதே. Do not be afraid. 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 உன்னை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன். I am the Lord who brought you out of Egypt. அதே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். And the same God is with you. நீங்கள் பயப்படாதீர்கள். Do not be afraid. இந்த 7வது மாதம் ஒரு அற்புதம் நடக்கும். And there is a miracle in this இந்த month. 7வது மாதம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். Those who seek the Lord in this month will receive a இந்த miracle. 7வது மாதம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God is about to do great things in this month. Just breathe, just breathe. உங்களுக்காக வானம் திறக்கப்பட போகிறது. Heaven will render up for you. உங்களுக்காக வானம் திறக்கப்பட இருக்கிறது. Heaven will render up for you. கர்த்தர் பெரிய காரிய அதிசயங்களை செய்ய God போகிறார். is about to do great things. 7வது மாதம் சபை மகிமையை பார்க்க போகிறது. Church, you want to see the glory. 7வது மாதம் தேசம் சபை மகிமையை பார்க்க போகிறது. The nation is going to see the glory of the church. இந்த 7வது மாதம் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். God is about to glorious things in this 7th month. அந்த 6 மாதங்கள் More than the past 6 months. அடுத்த 6 மாதங்கள் தேவன் மகிமையாக நடத்த போகிறார். The next 6 months, God is going to lead us graciously. கடந்த 6 மாதங்களை More than the past 6 months. அடுத்த 6 மாதங்கள் மகிமையோடு நன்றி நன்றி ராஜா நன்றி இயேசுரா சொல்லலாம்